வரையில் இந்த நாவல் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். இந்த நாவல் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவல் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். இந்த நாவல் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவல் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். இந்த நாவல் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவல் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். இந்த நாவல் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவல் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். இந்த நாவல் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்ன என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக வாழ்வு என்ன என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவல் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். இந்த நாவல் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். இந்த நாவல் புது பாட்டு
பாடு இந்த இயேசு தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வுலக பாடு உங்களையும் என்னையும் என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன் என்று சொல்லி பக்தன் இந்த பாடலை எழுதுகிறார். நம்முடைய நாவிலே எப்பொழுதும் துதித்தலும் கர்த்தரை பற்றி போற்றிக்கொண்டே இருப்பதற்கு நாம் இந்த நாளிலே அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாக வழிநடத்தி வருகிறார். சேற்றில் விழுந்த நம்மை அவர் தூக்கி எடுத்து அவர் நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் நீக்கி அவர் நம்மை சுத்திகரித்து மறுபடியும் அவருடைய பிள்ளையாய் கட்டி அணைத்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பாக்கியம், எத்தனை நன்மை, எத்தனை கிருபை. ஹல்லேலூயா. ஓ ரபா ரஹாதியா லீரே பாசே கேராஷியா ஓ ராசிஃபேனா மாசியா லிஷோ ரூட்டு செகாபாரி மாந்துரோ எல்யாந்துரோ செகரிலியா ஃப்ராஹாந்துரோ. ஓ நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் இன்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வாழ்க்கையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து வீழும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து வீழும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. Thank you Jesus. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும். சொல்லுமா? பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. 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 உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு வல்லமையை செலுத்துகிறோம். உமக்கே சகல விதமான மகிமையும் கனமும் உமக்கே எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையும் துதியும் நீர் ஏற்றுக்கொள்வதற்காக உமக்கு நன்றி. Lord, we thank you Jesus. We thank you Jesus. We thank you Jesus. இந்த ஜெபத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே உம்முடைய கரம், உம்முடைய தயவு, உம்முடைய காருண்யம் இந்த நாள் முழுவதும் இருக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஜெபத்திலே வந்த ஒவ்வொருவரும் ஆண்டவர் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில எதற்காக நீங்க அழைத்தீங்களோ, எதற்காக நீங்க அவளை முன்குறித்தீங்களோ ஆண்டவரே, அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். Thank you Jesus. உமக்கு மகிமையை செலுத்துகிறேன், உமக்கு கனத்தை செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை.
தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சந்தோஷமாக இருக்கிறீங்க? பிரதர், இந்த ஆராதனை எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எரிகோ கோட்டைகளை கர்த்தர் அவர் உடைத்தெறிகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல விதமான பிரச்சனைகள் எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு ஆயுத்தம் செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. Once again I welcome each and every one of you. இந்த நேரத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். Good morning to one and everyone. நான் உங்களுக்காக இயேசுவின் நாமத்தினால ஒரு விஷயம் நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் எந்த காரியத்திற்காக இந்த ஜெபத்திற்கு வந்திருக்கிறீங்களோ, ஒருவேளை நான் ஆவியில் வளரணும், இன்னும் கர்த்தருக்குள்ளே அதிகமாய் வளரணும், இன்னும் கர்த்தருக்காய் மிகுந்த கனிகளை கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை வாஞ்சித்து வந்திருப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களோடு கூட அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களை இருதயத்தை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை ஆராய்ந்து அறிந்திருக்க வேண்டும். அதே போலதான் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறீங்க. மேலான காரியங்களை நீங்கள் நோக்கி கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் எனக்காக என்ன செய்ய போகிறார், கர்த்தர் எனக்காக செய்த காரியங்களை நான் எப்படி விசுவாசத்தில் பெற்றுக்கொள்வது என்று சொல்லி கர்த்தரிடத்தில் நீங்கள் வாஞ்சியாய் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் ஒரு நாளும் உங்களை வெட்கப்பட்டு விட மாட்டார். உங்களை வெட்கப்பட விட மாட்டார். கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் தலையை உயர்த்தி எண்ணெயால் அபிஷேகம் செய்வார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஏனென்றால் நீங்கள் உன்னதமான கர்த்தரை உங்களை அடைக்கலமாக உங்களை மறைவிடமாய் கொண்டிருப்பதினாலே, உன்னதமான தேவனை உங்களை தேவனாய் கொண்டிருப்பதினாலே கர்த்தர் உங்களுக்கு சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மையை பாராட்டுகிறார்கள். நானோ என் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மையை பாராட்டுகிறேன் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். அதே போல நீங்களும் எனக்கு இவரை தெரியும் அவரை தெரியும் சொல்லாமல் கர்த்தரை எனக்கு தெரியும் சொல்லி இந்த காலை நேரத்தில் உங்கள் பிரச்சனைகள், உங்கள் தேவைகள், உங்களுக்கு என்ன விதமான காரியம் இருக்கிறதோ அதை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லி ஜெபிக்கும்படிக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியருக்கு முன்பாகவும் பெலிஸ்தியர்களுக்கு முன்பாகவும் அமலேக்கியர்களுக்கு முன்பாக கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்த பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் தோல்வி வந்தது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் மனம் திரும்பி கர்த்தரை தன்னுடைய தெய்வமாய் கொண்டு மறுபடியும் கர்த்தருக்கு பலி செலுத்தி அவரை ஆராதிக்கிறார்களோ, அவரை ஆராதிக்கிற பொழுதெல்லாம் அவர்களுக்கு வெற்றி தான் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர் யெகோவா நிசியா இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே அவர் யெகோவா நிசியா இருக்கிறார். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்க எந்த இடத்துல தோல்வி அடைந்திருக்கிறீங்களோ, எந்த இடத்துல மன தலை குனிந்து இருந்திருக்கீங்களோ, அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை நிமிர செய்வார். ஏனென்றால் அவர் யெகோவா நிசியா இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை உங்களுக்கு என்று பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த வார்த்தையானது உங்கள் இருதயத்தில் செல்லும் பொழுது உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் பேசுகிறதான அந்த அறிக்கையை கர்த்தர் கனம் பண்ணுவார். இந்த வார்த்தை கர்த்தர் எனக்காய் கொடுக்கிறார். நான் கர்த்தர் யெகோவா நிசியா இருந்து எனக்கு வெற்றியை கொடுக்கிறார். என்னுடைய கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கிறார். என்னுடைய வேலை ஸ்தலத்தில் என் தலையை உயர்த்துகிறார். எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசமாய் கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு செய்வார். விசுவாசம் உள்ளவனுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. விசுவாசம் ஜெபம் கேட்கப்படுகிறது. கர்த்தர் இன்றைக்கு உங்கள் ஜெபத்தை பார்க்கிறார். கர்த்தருடைய இருதயத்தின் ஆழங்களை பார்க்கிறார். Thank you Jesus, thank you Jesus. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. Thank you Jesus. நம்ம அப்படியே வேதத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. ரீலபௌ ரஹான் மனாந்தோ எல்ஃப்ரஹாசியா ஷேக்ரபாசி மஹாந்தோரோ. Thank you Jesus. யோவான் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். Thank you Jesus. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus, thank you Jesus. நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுறதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஜெபத்தில் ஜாயின் பண்ணும் பொழுது நீங்கள் மறக்காமல் உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு திஸ் ப்ரேயர். மறக்காமல் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஜெபத்திலே அநேகரை நீங்கள் இன்வைட் பண்ணுங்கள். God bless you. Thank you Jesus. வேதத்தை எடுத்துக்கொள்வோம்.
கர்த்தருடைய வார்த்தையை நாம் படிக்கப் போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. மா ரோடூஷே லீ ரபூசியாந்தோ எல்யாந்தோ ரோஷாக்ரபாஸ் ஹாந்தோ ரபூடா ஹந்தரே. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah. நாம் சேர்ந்து படிக்கலாம். அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்கிறதில்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்றும் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்றும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் 4:36. விதைக்கிறவனுக்கும் அறுக்கிறவனுக்கும் ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்கிறான். 37ஆம் வசனம். விதைக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்கு சொல் இதனாலே விளங்குகிறது. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரிலே சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Ma rodushe andarabase liro safari hantari kapasi ando mando rusa fahilashe ma ze kapashia kapara li zamunda rabasia. Thank you Jesus. Thank you Jesus. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேச இருக்கிற வார்த்தை, அவர் உங்களோடு கூட தங்க இருக்கிறார். அவர் உங்களோடு கூட உங்கள் இருதயத்திலே ஒரு வாசம் செய்ய வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். பிரதர், நான் நிறைய ஜெபித்துட்டேன், ஆனால் என் வாழ்க்கையில் கர்த்தர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பிரதர், நான் நிறைய உபவாசம் பண்ணிட்டேன், ஆனால் என்னுடைய சரீரத்தில், என்னுடைய ஆவையில், ஆத்மாவில் கர்த்தருடைய பிரசனத்தை நான் உணர முடியல. பிரதர், நான் கர்த்தருக்காக காணிக்கை கொடுத்துருக்கேன், நான் சபைக்கு தினமும் வாரம் கரெக்டாக போயிடுறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இருக்கிற மாதிரி தெரியல. நான் விசுவாசிக்கிறேன் பிரதர், ஆனால் எனக்கு இன்னும் சில காரியங்கள் நடக்க மாட்டேங்குது. ஏன் எனக்கு எங்கே திரும்பினாலும் பிரச்சனையாக இருக்குது, நான் எதை செய்தாலும் எனக்கு அது தோல்வியில் முடியுது அப்படின்னு சொல்லி குழப்பமாக இருக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப மன உடைந்திருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்காக தான். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்று இந்த இடத்துல ஒரு சமாரிய ஸ்திரீ, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு சமாரியா ஸ்திரீ, ஒரு தவறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற சமாரியா ஸ்திரீ இடத்திலே இயேசு கிறிஸ்து, ஸ்திரீயை எனக்கு குடிக்கத்தா என்று கேட்கிறார். அந்த ஸ்திரீ சொல்கிற வார்த்தை, நீர் யூதனா இருக்க எப்படி சமாரியா ஸ்திரீ இடத்திலே நீர் குடிக்கத்தா என்று கேட்கலாம்? யூதரும் சமாரியரும் கலந்து கொள்ள மாட்டார்களே, ஒருவரோடு ஒருவர் கலக்க மாட்டார்களே. அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன்னிடத்திலே தண்ணி தாய் என்று கேட்கிறவர் யார் என்று சொன்னால், யார் என்று அறிந்திருந்தாய், ஆனால் நீர் அவரிடத்திலே ஜீவனுள்ள தண்ணீரை கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே இடத்திலே முண்டு கொள்ள பாத்திரமில்லையே என்று சொல்லி அவரிடத்தில் ஏளனமாய் ஒரு கிண்டலாய் பேசுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் கர்த்தரை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வரும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அப்படியானால் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திலும் நடத்துவார். நீங்கள் தேவனை அவருடைய இந்த இடத்துல மட்டும்தான் தொழுது கொள்ள வேண்டும், ஆசரிப்பு கூடாரத்தில் மட்டும் தொழுது கொள்ள வேண்டும், இந்த ஒரு பில்டிங்குள்ளே தான் தொழுது கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, நீங்கள் தேவனை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வரும், அது இப்பொழுதே வந்துவிட்டது என்று சொல்லி அந்த சமாரியா ஸ்திரீயில் பேசுகிறார். அதற்கு மேலாக சமாரியா ஸ்திரீயினுடைய கண்களை திறக்குகிறார். சமாரியா ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அதுவரைக்கும் சாதாரண ஒரு மனிதனாய் பார்த்த இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது சமாரியா ஸ்திரீ தெய்வமாய் பார்க்கிறாள். உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சிறு வயது அறிந்திருந்தோம், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அநேக சத்தியத்தின் மூலமாக அறிந்திருந்தோம், இயேசு கிறிஸ்துவின் மகத்துவத்தை உணராமல் இருக்கிறீங்களா? நீங்கள்
இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையை உணராமல் இருக்கீங்களா? அவர் நமக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்டார், அதனாலே அவர் பாவமாக பரிதாபமாய் தொங்கினார், சிலுவையிலே மரித்தார் என்பதற்கு அர்த்தமல்ல. அவர் ராஜாதி ராஜாவாய், அவர் மகிமையுள்ள தேவனாய், அவர் சிங்காசனத்திலே அவர் வீற்றிருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை போல ஒரு தெய்வம் கிடையாது, அவரை போல ஒருவர் கிடையாது. அவருக்கு முன்பாக சகல முழங்காலம் முழங்கும். இயேசுவின் நாமம் மேலான நாமம், இயேசுவின் நாமம் பலத்த துர்கம். ஓ, நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமாய் இருப்பான். இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை அந்த சமாரியா ஸ்திரீ கண்டு கொண்டது போல இன்றைக்கு நீங்களும் கண்டு கொள்ள வேண்டும். அந்த சமாரியா ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை பற்றி தன்னுடைய ஊருக்கெல்லாம் போய் சொல்கிறாள், நான் மேசியாவை கண்டேன், நீங்கள் வந்து பாருங்கள், அவர் தான் கிறிஸ்துவா என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காண்பித்து கொடுக்கிறாங்க. சமாரியா ஸ்திரீ அந்த தேசத்துக்கு, அந்த ஊருக்குள்ள போய், சமாரியாக்குள்ள போய் அந்த ஊர் மக்கள்லாம் வந்து பார்க்குறாங்க. வந்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டு இயேசு கிறிஸ்துவத்தில் கேட்கிறாங்க, ஆண்டவரே, நீர் இங்கேயே தங்கியிரும். லார்ட் ஜீசஸ், ப்ளீஸ் பி ஹியர். இந்த காலை நேரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டியது, ஆண்டவரே, என் இருதயமாகிய இந்த இந்த ஆலயத்தில் நீங்கள் தங்கிருங்க ஆண்டவரே. வசனம் சொல்லியிருக்கிறது, இதோ வாசற்படி இருந்து கதவை தட்டுகிறேன். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கதவை தட்டுகிறார். மகளே, மகனே, நான் உன் இருதயத்தில் தங்கலாமா? நான் உன்னுடைய சரீரத்திலே, உன்னுடைய இருதயமாகிய ஓ ரபாசியாந்தோ ரோசே அந்த ஆலயத்திலே நான் தங்கலாமா? வசனம் சொல்லியிருக்கிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். மாந்தோ ராகாபாத்தே, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. இன்வைட் த லார்ட் ஜீசஸ் இன் யுவர் ஹார்ட். பாருங்க, யாரும் ஏறிடாத ஒரு கழுதையை அந்த தெருவில் கட்டி வைத்திருந்தாங்க. இயேசு சொன்னார், நீங்கள் போய் அந்த கழுதையை கட்டவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது அதை ஏன் என்று கேட்டால் அது இயேசுவுக்கு வேண்டும் என்று, இயேசுவுக்கு தேவை என்று சொல்லுங்கள், அவன் அதை விட்டு விடுவான். இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து, மகளே, மகனே, நீ எனக்கு வேணும், நான் உன்னிடத்திலே வாசம் செய்ய வாஞ்சியா இருக்கிறேன். பாருங்க, அந்த சமாரியா மக்கள் யூதர்களோடு சம்பந்தம் பண்ண மாட்டாங்க. யூதர்களுக்கும் சமாரியாளுக்கும் வித்தியாசம் உண்டு. யூதர்கள் சமாரியோடு கலக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க, எதையும் பார்க்கல. சமாரியாஸ்தின் இருதயத்தை பார்த்தார், சமாரியாஸ்தின் வாஞ்சையை பார்த்தார், அந்த ஜனங்களுடைய வாஞ்சையை பார்த்தார். நேராக கூப்பிடுறாங்க அவங்க, வாங்க ஐயா, எங்கள் வீட்டில் வந்து வாசம் பண்ணுங்க, இங்கே தங்கிருங்கன்னு சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து 2 நாள் சமாரியாவில் தங்கியிருக்கிறார். ரொம்ப ரேரான ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் வருந்தி கேட்ட பொழுது அவர் அங்கே தங்கியிருந்தார். இன்றைக்கு நீங்களும் இயேசு கிறிஸ்துவை, ஆண்டவரே, நீங்கள் இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுங்கப்பா, நீங்கள் வந்தால் என் சூழ்நிலைகள் மாறும், நீங்கள் வந்தால் என் தோல்வி மாறும், நீங்கள் தான் மெய்யான தெய்வம் என்று கண்டு கொண்டீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுவார். நீங்கள் பேருக்காக கூப்பிடுறதும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை அழைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கர்த்தரை நம்ம ஏமாற்றவே முடியாது. We cannot cheat the Lord. We cannot அவர் வந்து நம்ம ஒரு முன்னாடி ஒரு முகம் பின்னாடி ஒரு முகத்தை வைத்து கர்த்தரிடத்தில் பேசவே முடியாது. நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். உண்மையாக தாகத்தோடு இந்த நாளிலே கர்த்தரை நீங்கள் இன்வைட் பண்ணுங்க. உங்களுடைய பிரச்சனையின் நடுவாக, உங்களுடைய வாழ்க்கை நடுவாக கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஒரு விடுதலை கொடுப்பார். ஏனென்றால் ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்கள் மேலே, உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ராகா பாரா ஹாந்தே. கர்த்தர் உங்களிடத்தில் வரும் பொழுது, எனக்கு அது வேணும், எனக்கு இவ்வளோ பணம் வேணும், எனக்கு இந்த சாப்பாடுலாம் வேணும், அப்படிலாம் கேட்கவே மாட்டார். அவர் வந்தார்னா உங்கள் வாழ்க்கை மாறிடும். இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வந்தார்னா, பரிசுத்தாவின் உங்கள் இருதயத்தில் வந்தார்னா உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையை மாறும். நீங்கள் அவருக்காக எதுவும் செய்ய வேண்டாம், அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார். நம்ம செய்ய வேண்டியதுதான் அவரை முழு இருதயத்தோடு அவரை வாழ்த்தி, ஆண்டவரே, நீங்கள் வாங்கப்பா, நீங்கள் வந்து வாசமாயிருங்க. எப்படி அந்த சமாரியார்கள் இயேசுவை தங்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டார்கள். அந்த வசனத்தை பாருங்களேன். நான் உங்களுக்காக இந்த வசனத்தை நான் கீழே கொடுக்குறேன். ரீலே பாஷியான் தோரோ மாந்தோ ரோடு சபோரியாந்த ரேஷே ஜன்மனாந்தோ ரோசே எல்யாந்தோ ரோசே காப்பா ரஹாதியாஷ் ரேகா பாசே. பாருங்க, அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்க. சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். ஜஸ்ட் 2 days. ஆனால் அந்த 2 நாளிலே அந்த ஊர் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் வந்து தங்கினால் உங்கள் வாழ்க்கை இதுவரை
பிரதர் 20 வருஷமாக போராடி கொண்டு இருக்கிறேன், 20 வருஷமாக கடனில் இருக்கிறேன், லாஸ்ட் 2 இயர்ஸாக எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டுருக்கு. இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் இன்வைட் பண்ணுங்கள். ஆண்டவரை வருந்தி கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவரே நீங்கள் வாங்க, ஏனென்றால் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. இன்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்திலே அழைப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து வந்து உங்களுக்குள்ளே அவர் வாசமாயிருப்பார். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் உங்கள் மேல் அவருடைய பரிசுத்த ஆவியை அவர் அளவில்லாமல் ஊற்றுவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். நீங்கள் விதைக்காது அறுப்பீர்கள். இயேசு கிறிஸ்து வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்த வசனத்தை நாம் படிக்கலாமா? நீங்கள் பிரயாசப்பட்டு, உங்கள் ஸ்க்ரீனில் அந்த வார்த்தை வருகிறது பாருங்க. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். நாம் ஒன்றுமே செய்யாதிருக்கும் பொழுது பலனை மாத்திரம் அறுக்குவதற்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறார். இந்த காலை நேரத்தில் நீங்கள் அதிகமாய் நீங்கள் விதைத்தும் கொஞ்சமாய் அறுவடை செய்து வரீங்களா? பிரதர், நான் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன், ஆனால் எனக்கு வர சம்பளம் எங்கள் வீட்டுக்கே பத்தல, கடன் வாங்குற மாதிரி இருக்குது, லோன் வாங்குற மாதிரி இருக்குது, அடகு வைக்கிற மாதிரி இருக்குது, என்னுடைய பிரயாசத்தின் பலனை நான் சாப்பிட முடியலான் பிரதர். மற்றவங்க என்னுடைய பிரயாசத்தின் பலனை சாப்பிட்றாங்க, என்னுடைய நகைகள் எல்லாம் பேங்க்கில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதனைப்படுறீங்களா? நீங்கள் பயிரிடாததை, நீங்கள் விதைக்காததை கர்த்தர் அறுவடை செய்ய உதவி செய்வார். ஏன் தெரியுங்களா? தேவாதி தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். நீங்கள் அவரை அழைத்து உங்கள் இருதயத்திலே நீங்கள் அவரை வைத்திருப்பதினாலே, உங்கள் உள்ளத்துக்குள்ளே அவரை ராஜாவாக வைத்திருப்பதினாலே, அவர் போகிற இடமெல்லாம் அவருக்கு வாழ்த்துதலும், எப்படி அந்த கழுதை போகிற இடமெல்லாம் அந்த கழுதை கால் கூட தரையில் படவிடாமல் போர்வையும் கம்பளிகளையும் விலையுயர்ந்த வஸ்திரங்களையும் அந்த கழுதை நடக்கிற பாதையில் போட்டாங்க. இன்னைக்கு உங்களுக்கும் அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். சமாரியார்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தை அவரை தங்கும்படி வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். இன்றைக்கு நீங்கள் கேட்பீங்களா? எத்தனை பேர் சொல்கிறீங்க, பிரதர் நான் இன்றைக்கு கேட்குறேன், பிரதர் நான் இன்னைக்கு கர்த்தரிடத்தில் கேட்குறேன், என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வந்து தங்கணும், என்னுடைய வாழ்க்கையில் இருதயமாகிய இந்த ஆலயத்தில், சரீரமாகிய இந்த தேவனுடைய ஆலயத்தில் நான் கர்த்தரை தங்கணும். ஒரு ஆலயத்தில் அது இறைவன் இல்லாவிட்டால் அந்த ஆலயம் வெறும் பில்டிங் தான், அந்த ஆலயம் பாலடைந்து இருக்கும். ஆனால் இறைவன் வந்து அந்த ஆலயத்தில் இறங்கிவிட்டால் மகிமை நிறைந்துவிடும், உங்களுடைய வாழ்க்கை மகிமையாய் மாறும். மாந்தா ரியா அந்த லியா ரபாடா ஹாசெஃபாயா எல் யூரா ஹன் மனாந்தோ. இன்வைட் த லார்ட் ஜீசஸ். ஒவ்வொரு செகண்டும் அவரை வருந்தி கேட்டுக்கொள்ளுங்கள். லார்ட் ஜீசஸ், இயேசுவே நான் வருந்தி கேட்டுக்கொள்கிறேன், என் இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுங்க, என் இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுங்க. கேளுங்க, கர்த்தரிடத்தில் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். பிரதர் நான் கேட்கிறேன், என் ஜெபத்திற்கு பதிலே வர மாட்டேங்குது பிரதர், அதனால தான் நான் உங்களையே ஜெபிக்க சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் ஜெபத்தையும் கேட்கிறார். நீங்கள் உங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுங்க. நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிறது போல நானும் பிள்ளையாக இருக்கிறேன் கர்த்தருக்கு. நீங்கள் கர்த்தருடைய குமாரனும் குமாரத்தியுமா இருக்கிறது போல நானும் கர்த்தருடைய குமாரனாக இருக்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் ஒரே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஆவியிலே கர்த்தரை அறிகிற அறிவினால் வளர 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 கர்த்தர் நம்மை அவர் இன்னும் அதிகமாக கனி கொடுக்கும்படிக்கு நம்மை சுத்தம் செய்கிறார். ஹalleluya. மா ரூடுசே எல் மனாந்தரா ஹாசியாஷ் எல் மாஷி கபௌர ஹன் மனாந்தோ. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலியமாக நீர் பேசியிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் மா ரா டா ஷியா யாந்தா ரகு பா ராசியா லைஸ்ரோ மாந்த லீஷ்ர பாசஃபியா எல் கிரபாசா ஹியூரான் மனாந்தோ. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு மகிமையை செலுத்துகிறேன், உமக்கு கனத்தை செலுத்துகிறேன். இந்த வார்த்தையை கேட்டவர்களுடைய இருதயம் இன்றைக்கு மாறுவதற்காக நன்றி தகப்பனை தாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தால. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க, நீங்கள் தலை குனிந்து போக மாட்டீங்க, நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. வேதத்தை கர்த்தர் உங்கள் கைகளிலே கொடுத்திருக்கிறார். வசனம் என்னும் ஆயுதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஜெபம் என்னும் 24 hours நீங்கள் ஃபோனில் கர்த்தரோடு பேசுவதற்குரிய அந்த ஃபோன் தான் ஜெபம். ஜெபம் என்னும் அந்த மொபைல் ஃபோன் உங்ககிட்ட இருக்குது. அதுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ண தேவையில்லை, நீங்கள் எந்த விதமான எலக்ட்ரிசிட்டியும் கொடுக்க தேவையில்லை, சார்ஜ் போட தேவையில்லை. முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய முகத்தை உங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணுவார்.
லீ ஷேராபாசை அநேக வருடங்களாக உங்கள் வீடை நீங்கள் கோர்ட் கேஸ் அலைந்து கொண்டு இருக்கீங்களா? உங்கள் நிலத்தின் மேலே பிரச்சனையாக இருக்கா? உங்கள் வேலையில் பிரச்சனையாக இருக்கா? எதுவாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் மைட் பி, இன்றைக்கு நான் இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், என் தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க போகிறார். என் தேவன் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்க போகிறார். இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு நீங்கள் இனிமேல் கர்த்தருடைய கருத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஏனென்றால் நீங்கள் தேவனை உங்கள் சொந்த இரட்சகராக உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார் என்பதை நான் நம்புகிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.